கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக செயல்பட்டு வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் மீண்டும் தமிழகத்திற்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதிகமாகத்தான் மாறும். அதற்கு மிக முக்கியமான காரணம் சட்ட ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய முக்கிய பதவியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவருக்கு அந்த பதவியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது மீண்டும் தமிழக மக்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படும். இது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கையாளாகாத தனத்தை தான் ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குநராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நெருக்கமானவராக இருக்கக்கூடிய ஹாசன் முகமது ஜின்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக இளைஞரணி துணை செயலாளராக பதவியில் இருந்த அவரை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக நியமித்திருந்ததன் பேரில் தற்பொழுது 3 ஆண்டுகள் கடந்தும் அவரை துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹாசன் முகமது ஜின்னாவை இந்த பதவியில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த 6 மாதங்களாக தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குனர் பதவிற்கு யாரையும் நியமிக்காமல் இருந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் எத்தனையோ திறமை வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் குற்ற வழக்குகள் துறை இணை துணை இயக்குநர்கள் என தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த குற்ற வழக்குகள் துறையின் தலைவர் பொறுப்பிற்கு தங்களுக்கு நெருக்கமானவர் என்ற ஒரே காரணத்திற்காக அரசு பதவி வழங்கியிருப்பது முற்றிலும் திமுகவின் அதிகார துஷ்பிரயோகம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பது, பல குற்றங்களில் திமுகவினருக்கு நேரடியாக தொடர்பு இருப்பதும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்த பிறகு தமிழக மக்களின் பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கு தகுதியான பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திமுகவின் அடைக்கலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கிய பதவியை கொடுத்தால் அவர்களது சுயநலமும் திமுகவிற்கு ஆதரவாகவும் மட்டும்தான் செயல்படுவார்கள். இது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கையாளாகாத தனத்தை தான் ஏற்படுத்தியிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் தமிழகத்தில் மிக பெரிய அளவில் குற்றங்கள் நடக்கும். அப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு எதிர்க்கட்சிகள் தான் காரணம் என்றும், யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்துவிட்டு செல்லக்கூடிய நபராகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் சரி எங்களது மீதும் சரி குறைகளை கூறிவிட்டு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி என்று இவர்கள் கூறுவதும் வழக்கமாக மாறிவிட்டது. இப்பேற்பட்ட தமிழக மக்கள் மீண்டும் சிந்தித்து அடுத்த 2026 ஆட்சி மாற்றம் மக்களுக்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் என்றால் அது அவர்கள் கையில்தான் இருக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார்.